11 உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். ஆண்டவர் இந்த 4வது ஆண்டு முடித்து 5வது ஆண்டுல காலெடுத்து வைக்கிற இந்த எல்ஷடாய் சபையை, இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை பழுகி பெருகி வர்த்திக்கும்படி செய்வேன். ஒன்று, நீங்கள் பழுகும்படி செய்வார். 2வது பெருகும்படி செய்வார். 3வது வர்த்திக்க செய்வார். அடுத்து உங்களுடைய முந்தின நிலைமையை பார்க்க, இந்த நாளைக்கு முந்தின காலகட்டத்தில் உங்க சூழ்நிலை எவ்விதமாய் இருந்தாலும், ஒரு சிலருக்கு நல்ல நாட்களாக இருந்திருக்கலாம், நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல இருந்திருக்கலாம். திடீர்னு ஒரு சரிவு, திடீர்னு ஒரு போராட்டம், திடீர்னு ஒரு பிரச்சனை. இப்ப ஒரு சில காலகட்டமா சில வேதனையின் அனுபவத்துல, சில போராட்டத்தின் அனுபவத்துல நீங்க கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த நாளுக்கு பின்பதாக தேவனாகிய கர்த்தர் பூர்வ நிலைமையில, முன்னாடி நீங்க எப்படி செல்வ செழிப்பா இருந்தீர்களோ, அதாவது யோபு என்ன பண்ணார்னா, வாழ்ந்திருந்த மனிதனா எல்லாரை பார்க்கிலும் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் நல்லா வாழ்ந்திருந்தார், பேரு புகழோட இருந்தார், எல்லா வசதிகளோட இருந்தார். அவர் மிஞ்சின பணக்கார கோடீஸ்வரன் யாருமே இல்லை. ஆனா பிசாசனுடைய குறுக்கீடு வந்த உடனே ஒரு 6 மாத காலம் படாத பாடு, இழப்பின் மேல் இழப்பு. அப்படிப்பட்ட குடும்பங்கள் இங்க வந்து யோபு போல சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை இழந்த நிலைமையில வந்திருக்கீங்க. இப்ப யோபுவின் முன் நிலைமையை போல உங்க முன்னிலைமை மாறும். ஆமென். இந்த பின்னிலைமை அதிலும் அதிகமாய் டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படி, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நீங்க உட்காரும்படி, நீங்க இதுவரைக்கும் பார்த்த உயர்வை விட, இதுவரைக்கும் அனுபவித்த ஆசீர்வாதங்களை விட மேன்மையான ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் அடையும்படி பரலோகம் இன்னைக்கு உங்களுக்கு கிருபை செய்யும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக வேண்டுமையானால், நீங்க முந்தின காலகட்டத்தில் இருந்ததை விட அடுத்த ஒரு எல்லைக்கு போகணும்னா, அதுக்கு எதெல்லாம் தடையா இருந்ததோ அந்த தடையை இன்னைக்கு நீக்கி போடுகிறார். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருக்கு பிசாசு தொந்தரவு கூட இல்லை, ஆனா மனுஷங்க தொந்தரவு இருக்கா? சுஷ்ட மனிதர்களால யாரெல்லாம் பாதிக்கப்படுங்க? மனுஷங்க மூலமா எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறவங்க கையை வைக்கணும், சும்மா வேர்த்துங்க இருக்கிறாங்க. பாத்தீங்களா? மனுஷங்க மூலமா தான் நிறைய பிரச்சனை. சரி, பிசாசுனால தொல்லை அப்படிங்கிறவங்க, பிசாசு தொல்லை ரெண்டுமே சேர்ந்துக்கிடுச்சு. சிலருக்கு வந்து மனுஷங்க மட்டும் தொல்லை தாங்க முடியாது, சிலருக்கு பிசாசு மட்டும் தொல்லை பண்றாங்க, சிலருக்கு மனுஷனும் தொல்லை பண்றாங்க, மனுஷன்ட்ட தப்பிச்சா பிசாசுட்ட மாட்டாங்க, பிசாசுட்ட தப்பிச்சா மனுஷன். 2 பக்கம் மத்தாளம் பார்த்துருக்கீங்களா? இங்கிட்ட அடிப்பாங்க, சரி இந்த பக்கம் ஃப்ரீயா விட்டுட்டான்னு நினைச்சா இங்கிட்ட ஒரு அடி, டமால் டமால் அடிக்கிறது மாதிரி சிலருக்கு 2 பக்கமும் போராட்டம் இருக்கு. இன்னைக்கு 2 போராட்டமும் ஸ்டாப் ஆகும். ஆமென். அல்லேலூயா. துஷ்ட மனுஷனையும் ஆண்டவர் இல்பொருள் ஆக்குகிறார். ஆமென். நாகூம் 1:15 இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஆமென். இனி யார் கடந்து வரமாட்டான்? துஷ்டன், துஷ்ட ஆவிகள், துஷ்ட வல்லமைகள், துஷ்ட மனிதர்கள், உங்களை ஏமாத்தினவர்கள், உங்களை வஞ்சித்தவர்கள், உங்கள் நன்மைகளை அபகரித்தவர்கள், உங்க நிலங்களை அபகரித்தவர்கள், உங்க வீட்டை அபகரித்தவர்கள், உங்களுடைய தொழிலை முடக்கினவர்கள், துஷ்ட நபர்களை கர்த்தர் நிக்கிரகம் பண்ணுகிறார் முழுவதும். ஆமென். அறவுரையா விட்டா என்ன பண்ணிடுவான்?
வந்துடுவான். தத்தங்க வந்து ஜான் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லி என்ன பண்ணுவான், போராடுவான்னு சொல்லி ஜானை இங்க கொண்டாந்து உட்கார வச்சு துஷ்டனை இன்னைக்கு முழுவதும் சங்கரிக்கிறார். உங்களுக்கு தான் நன்றி. உங்க எழுதிங்க, துஷ்ட மனிதர்களால போராடித்தானே வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், துஷ்ட வல்லமைகள், துஷ்ட ஆவிகள், துஷ்ட மனிதர்களை இந்த நாளோடு நிக்கிரகம் பண்ணுகிறார். இனி நீ துஷ்டனை தேடியும் காணாது. ஆமென். ஏசாயா 41:10-11-12. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் எல்லாரும் ஒன்றுமில்லாமல் ஈடு பொருள் ஆவார்கள். இந்த வார்த்தை இந்த சபைக்கும் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் யாரெல்லாம் துஷ்ட மனிதர்கள் மூலமாய் அல்லது மனிதர்கள் மூலமா பாதிக்கப்பட்டு வந்திருக்கீங்களோ அந்த துஷ்ட நபர்கள், துஷ்ட மனிதர்கள், உங்களுக்கு மேல எரிச்சலா இருக்கிறவங்க, வன்கண்ணா இருக்கிறவங்க, யுத்தம் பண்ணுகிறவங்க, உங்களோட வழக்காடுகிறவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு பரலோகம் முற்றுப்புள்ளியை வைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர் போட்டு கொடுமைப்படுத்தினாங்க. அந்த கொடுமை தாங்க முடியாம கூக்குரல் இட்டாங்க. தேவன் கண்ணோக்கி பார்த்தார். அங்கே மோசேயை அனுப்பினார். அவங்கள பார்த்து சொல்றார், யாத்ராகும் 14:13 இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் என்ன பண்ண மாட்டார், காண மாட்டார். கண்டாங்களா? அதுக்கப்புறம் எகிப்தியரை பார்க்க செங்கடல்ல எகிப்தியர்கள் என்ன பண்ணார், அழிச்சுட்டார். அதுக்கடுத்து எகிப்தியர் எவனுமே என்ன பண்ணல, சண்டைக்கு வந்தானா? இல்ல, வரவே இல்லை. அந்த காரியம் இன்னைக்கு நடக்குது, உங்க வாழ்க்கையில நடக்குது. இதுவரைக்கும் எந்த துஷ்ட மனிதன் போராடிட்டு இருந்தாலும் சரி, அல்லது உங்களை குறைபேற்றி குற்றப்படுத்தி நீங்க செஞ்சதா சொல்லி உங்களுடைய நன்மைகளை அபகரிக்கிறதுக்கு என்னென்னலாம் உங்க பேரை கெட்ட பேரா மாத்தி அபகரிக்கணும்னு நின்றாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு பரலோக ஜட்ஜ்மெண்ட் உண்டாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்? நீங்க உங்களுக்காக பரலோகம் வழக்காடி பிதாவாகிய தேவன் உங்களுக்காக கர்ச்சித்து எழுந்தருளி உங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்கி உங்களுக்கு விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையை தந்து நடத்துகிறதை நீங்க பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 21:44 இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் போதுமோ அவனை என்ன பண்ணிரு, நொறுக்கி நசுக்கி. அப்படின்னா எனக்குள்ள யார் இருக்கிறான்? ஏசா. ஜெர்சியாவுக்குள்ள ஏசா. ஜானுக்குள்ள உண்மையில இருக்கிறாரா? சரி, உனக்குள்ள இருக்கிற ஏசப்பா எப்படிப்பட்டவர்? சின்னவரா நல்லவரா? நல்லவர். இந்த அம்மாவுக்கு வந்து நல்லவர், பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? மிகவும் பெரியவர். சரியா? இப்ப உலகத்தின் வல்லமை அல்லது துஷ்ட மனுஷ வல்லமை இயேசுவை வந்து மோதுது. இப்ப வாழ்றது யாரு இல்ல? நீங்க வாழ்றீங்களா? இயேசு வாழ விட்டுருக்கீங்களா? இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா மோதிரமே உங்களை நொறுக்கிடுவான். இயேசுவை வாழ விட்டீங்கன்னா உங்க மேல வந்து மோதிரம்னா அவன் நொறுக்கி போவான். இப்ப எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? இயேசுவை வாழ விடுறீங்களா, நீங்க வாழ்றீங்களா? சொல்லுங்க. இப்ப நிறைய பேருக்கு ஏன் போராட்டம்? மனுஷன் என்னை போட்டு குத்துறான், அது கொடைகிறான், அது ஏமாத்துறான்னா நம்ம எங்கேயோ இயேசுவை வாழ விடாம நம்மளாவே என்ன பண்ணிட்டு இருக்கிறான், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரீசன் புரியுதா? ஏன் மனுஷன் போராட்டம்? மனிதர்கள் நம்மளை மேற்கொள்றாங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில ஏதோ ஒரு எல்லையில இயேசு வாழ்றதுக்கு பதிலா யாரை வாழ விட்டுட்டான்? நான் எல்லாம் நான் தானே, நான் மாம்சத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான், செயல்பட்டு இருக்கோம். அதனாலதான் தோல்வி, அதனாலதான் ஏமாற்றம். இப்ப இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், எப்பா இயேசு உன் இருதயத்துல வந்து தட்டிக்கிட்டு இருக்கிறார். இதையோ என்னை எடுத்து உங்களை சொல்ல, சரியா? இதையோ கொஞ்சம் என்னை என்ன பண்ண முடியும், உனக்குள்ள வாழ, நீ வாழ்ந்தது போதும், இனி நான் உனக்குள்ள இருந்து வாழ விரும்புகிறேன். பவுல்
இருக்குது. அவனை தேவன் சந்திக்கிறார். சந்தித்து அவன் சொல்றான், பிரதான பாவிகளின்னு யாரு பிரதான பாவி? நான் தான் பிரதான பாவி. இனி வாழ்வது நான் அல்ல. ஆமென். இயேசுவே எனக்குள்ளே வாழ்கிறார் என்கிற அந்த எல்லைக்குள்ள வந்தவொடனே அவன் ஊழியம், அவன் வாழ்க்கை எல்லாமே ஜெயமாச்சு. ஆமென். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாருக்குள்ளேயும் யார் வாழ்றா? வேற யாராவது வாழ்றாங்களா? எல்லாரும் தூக்கி என்ன பண்ணிருங்க, குடிங்க போ. நானும் வாழக்கூடாது. சொல்லுங்க, சுயம் வாழக்கூடாது. குடிங்கி வீசிட்டு இன்னையில இருந்து இயேசு எனக்குள்ள வாழ்ற. ஆமென். அல்லேலூயா. நான் இயேசுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, இப்ப வரல இயேசு. கிதியோன் போய் இயேசுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆமென். சரி, இப்ப கிதியோனுக்குள்ள இயேசு, கிதியோனுக்குள்ளேயும் இயேசு, எனக்கு வெளியே யார் தான்? என்னை உள்ள பார்த்தாலும் இயேசு தெரிவாரு, வெளியே பார்த்தாலும் இயேசு தெரிவாரு. ஆமென். இந்த சபையில வந்த ஒவ்வொருவரையும் நீங்க யாருக்குள்ள இருக்கீங்க? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? நம்புறீங்களா? நம்பலையா? இருக்கிறாரா இல்லையா? கொலோசியர் 1:27 படி கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஒருவன் எனக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இருக்கா இல்லையா? 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்களா? இருக்கிறீங்களா இல்லையா? இல்ல கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறீங்களா? சர்ச்சுக்குள்ள வந்தா கிறிஸ்துவுக்குள்ள, சர்ச்சை விட்டு வெளியே போனா கிறிஸ்துவுக்கு வெளியே, அப்படி வாழ்றீங்களா? எப்படி வாழ்றீங்க சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், கிறிஸ்துக்குள்ள போனா, சர்ச்சை விட்டு வெளியே போனோன்னு ஜீசஸ் கொஞ்ச நேரம் உங்களை விட்டு நான் வெளியே போய், இந்த கிளிய கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்களா, அப்பப்ப என்ன பண்ணிருக்கு, கிளி பறந்து போற மாதிரி நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா ஜீசஸ்குள்ள இருக்கீங்க. எப்ப சர்ச்சுக்குள்ள வந்தா இயேசுக்குள்ள, சர்ச்சை விட்டு வெளியே போனோடனே நமக்கு இயேசுவை விட்டு வெளியே வந்துடுறீங்க. இன்னைக்கு மாறும். ஆமென். சர்ச்சை விட்டு வெளியே போனாலே 24/7 இயேசு எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். 24/7 நீங்க இயேசுக்குள்ள இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நான் யாரையாவது மோதினாலும் அவன் முடிஞ்சான். ஆமென். எவனாவது என்னை அழிக்க வந்தாலும் அவன் முடிஞ்சான். புரியுதா? நீங்க இயேசுக்குள்ள இருக்கணும், இயேசு உங்களுக்குள்ள இருக்கணும். அதான் இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் மோதுமோ அவனை என்ன பண்ணிடுறான்? நசுக்கி. உங்களோடு மோதின வல்லமையும் செத்துச்சு. ஆமென். நீங்க தெரியாம ஏதாவது ஒரு ஊருக்கோ வீட்டுக்கோ போனாலும் அங்கே எவனாவது எழும்பினாலும் அவன் என்ன பண்ணான்? முடிஞ்சான். உண்மையிலே முடிஞ்சான். சரியா? ஓகே. அடுத்து யாத்ராகமம், யோசுவா 1:5 படி. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதே இல்லை. ஆமென். நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எவ்வளவு நாள் இருக்கலாம்? எவ்வளவு நாள் இருக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? 80 போதும் உங்களுக்கு. 85. ஓகே. நீங்க 80. ஐயா, ஆண்டவருடைய கிருபை. அதான் நான் கேட்குறது, நீங்க அவர் எப்போ வேணாலும் எடுக்கட்டும்னு சொன்னீங்களா? அப்படி சொன்னீங்களா? எப்போ அவர் வேணும்னா எடுத்துக்கிட்டு. ஓகே, அவருடைய பாலிசி அப்படி. சரி, ஜெருசியா? ஓ பாருங்க, கை தட்டுங்க ஜெருசியாக்கு. என் மேல வைக்கப்பட்ட அழைப்பை நான் செஞ்சு முடிச்சாதான் எங்க போவேன். இப்ப இவ அழைப்பை செஞ்சு முடிக்கிறதுக்கு 200 வருஷம் ஆனாலும் யாரும் போக மாட்டா. அவர் சொல்றது கரெக்ட் தான். நானு நல்ல வெளிப்பாடப்பா. என் மேல வைக்கப்பட்ட தேவத்தை எனக்கு என்னென்னலாம் ஆண்டவர் சொன்னாரோ அது எல்லாம் நிறைவேற்றிட்டு தான் நான் எங்க போவேன்? பரலோகம் போவேன். இப்பெல்லாம் சாகவே மாட்டேன். சரியா? முழு மனுக்குலத்துக்கு 800 கோடி ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவன் கடைசி மனுஷன் வரைக்கும் சொல்ற வரைக்கும் நான் சாகவே மாட்டேன்.
அதாவது அஸ்திவாரம் போடுறது எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்குமா? ஒரு பெரிய வீடை கட்ட போனோம், போட்டு தோண்டு என்ன பண்ணணும்? தோண்டி அஸ்திவாரம் போட்டு அப்படி மேல வந்துருச்சுன்னா டபக்குன்னு என்ன ஈஸியா கட்டிடலாமா? கட்டடம் கட்டுறது ஈஸியா, அஸ்திவாரம் போடுறது ஈஸியா? மனோஜ் யோசிக்கிறார், எது ஈஸி? கட்டடம் கட்டுறது ஈஸியா, அஸ்திவாரம் போடுறது கஷ்டம். இப்ப நீங்கள்லாம் அஸ்திவாரம் போடுகிறவர்கள். தப்பி தவறி வந்து இங்க உட்கார்ந்துட்டீங்களா? அது உட்கார்ந்துட்டீங்களா? நீங்க அஸ்திவாரம் போடுகிறவர்கள். நீங்க யாரு? அஸ்திவாரம் போடுகிறவர்கள். அஸ்திவாரம் போடுறவங்களுக்கு அநேக ஆசீர்வாதம். ஆமென். நீங்க சாதாரணமானவங்க இல்ல. பாருங்க, இந்த அஸ்திவாரத்துல தான் முழு மனு குலத்துக்குமே சுவிசேஷம் போக போகுது. மகா பெரிய எழுப்புதல் இந்த தேசத்துக்கு உண்டாக போகுது. அப்ப நீங்க பாக்கியவான்களா இல்லையா? அஸ்திவாரம் இல்லாம டுக்குன்னு ஊழியம் செஞ்சோம்னா சில ஊழியக்காரங்க எழுப்புறாங்களா, எழுப்புறான், அடுத்து காணாம போறானா போறாங்களா? நான் எத்தனை 27 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை ஊழியக்காரங்களை பாக்குறேன். திடீர்னு பார்த்தா பிரகாசிப்பாங்க, புசுக்குன்னு காணாம போயிடுவாங்க, அடுத்து பிரகாசிப்பாங்க, காணாம போயிடுறாங்க. நம்ம ஊழியம் அப்படி இல்லை. நம்ம ஊழியம் எப்படி இல்லை? டிஜிஎஸ் தினகரன் ஐயா பாத்தீங்களா? இப்ப என்னெடுத்து சொல்றாங்க, அதை விட்டுருங்க. ஆனா அவர் எழும்பும் போது மெதுவா தான் எழுப்பினார். எப்படிதான் எழுப்பினாரு? ஸ்டெப்பா தான் எழுப்பினார். டபக்குன்னு எழுப்பி புசுக்குன்னு போல கரெக்டா எழும்பி கடைசி வரைக்கும் நின்றாரா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவின் இந்த அளவுக்காவது இந்தியாவில் ஒரு எழுப்புதல் வந்திருக்குன்னா அதுக்கு மூல காரணம் யாரு? டிஜிஎஸ் தினகரன். உண்மை, இது யாருமே என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. ஆனா அவர் எப்படி எழுப்பினாரு? மெதுவா தான் எழுப்பினார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறதுக்கு எத்தனை வருஷம்? 7 வருஷம் காத்திருந்தார். ஆனா ஜானு, பாஸ்டர் வந்துட்டல, இப்பவே அபிஷேகத்தை ஊத்துங்க, இப்ப என்ன பண்ணுங்க, நினைச்ச என்னைய சேலத்துக்கு நைட்டோட சண்டே சர்வீஸே வேண்டாம், அப்படியே நான் என்ன பண்ணிடுறேன், கிளம்பி. நம்ம என்ன பண்றோம்? அவசரமா உடனே என்ன பண்ணணும், எல்லாமே நடக்கணும். ஆனா அந்த மனுஷன் அவசரப்படல. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கே 7 வருஷம் காத்திருந்தார். அடுத்த ஆவியின் 9 வரங்கள் செயல்படுறதுக்கு 7 வருஷம் காத்திருந்தார். முழு நேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு 28 வருஷம் காத்திருந்தார். புரியுதுங்களா? அதனாலதான் இன்னைக்கு அவர் ஊழியம் நிக்குது. இன்னைக்கு ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் பண்ண, அவங்க சந்ததி தவறு பண்ணலாம், ஆனா அவர் என்ன பண்ணல, அஸ்திபாரத்தை கரெக்டா தான் போட்டார். கட்டடத்தை மண்ணையும் வைக்கோலையும் வச்சு கட்டுறதுக்கு அவர் பொறுப்பு இல்ல. நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஓகே, அப்ப நீங்க யாரு? அஸ்திபாரம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க யாரு? இங்க வந்து தப்பியோ தவறியோ எங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க, இங்க வந்துட்டீங்க. நீங்க எல்லாம் யாரு? அஸ்திபாரம். எதுக்கு அஸ்திபாரம்? முழு மனுக்குலத்துக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பரலோகம் உங்களை ஒரு அஸ்திபாரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இன்னும் இந்த ஊழியம் வந்து ஆரம்பிக்கல. என்ன பண்ணல? ஆயத்தம் தான் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆகிட்டு இருக்கு? ஆயத்தம் ஆகிட்டு இருக்கு. இதுக்குள்ள வச்சு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். இப்ப போன வாரம் பாத்தீங்களா, போன வாரம் நான் லீவ் விட்ட உடனே சர்ச்சை நீங்க நடத்திட்டீங்களா? நடத்துனீங்களா இல்லையா? நடத்துனீங்க. அப்ப நீங்க நம்ம சபையார் என்ன ஆயிட்டீங்க? ஆயத்தம் ஆயிட்டீங்க. ஒரு பாஸ்டா மாறுற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? வந்த விசுவாசிகள் எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆயத்தம் ஆயிட்ட உடனே ஒரு வண்ணாத்தி பூச்சி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு புழு மாதிரி இருக்கு, ஒரு கூட்டுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 என்ன பண்ணும்னா, அந்த கூட்டை உடைச்சிட்டு அந்த ரெக்கையை விரிச்சு அப்படி வரும். ஃபர்ஸ்ட் அந்த கூட்டுக்குள்ளே நீங்க இந்த கூட்டையை கிழிச்சு வெளியே பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கு? அசிங்கமா இருக்கு, ஐயோ நாத்தம் முடிச்சு போயிருக்கு. ஆனா அதை வளர விட்டீங்கன்னா அழகான பட்டாம்பூச்சி என்ன பண்ணு பறந்து வரும். அது பலவிதமான கலர்ல பறந்து வரும். நீங்க எல்லாரும் ஒரு பட்டாம்பூச்சி. ஆமே. பாஸ்டர் எங்களை பட்டாம்பூச்சியா மாத்தி விட்டீங்களே அப்படி சொல்லாதீங்க. நீங்க வந்து உங்க மேல வைக்கப்பட்ட அழைப்புக்கு, தேவ திட்டத்துக்கு உருவாகுகிற ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். ஆமென், அல்லேலூயா. இப்ப உருவாயிட்டோமா, அடுத்து என்ன பண்ணுவீங்க? ரெக்கை அடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஜான் பாஸ்டர் எங்கடா இருக்கிற? நான் இப்பொழுது சவுதியில குருசேல பேசிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். அதை முடிச்சுட்டு நான் எங்க போறேன்? ஏமனா, இஸ்லாமிய கண்ட்ரி என்னென்ன கண்ட்ரி இருக்கு? ஏமன், ஓமனா, ஈராக், ஈரான். அவர் பறந்துகிட்டு இருப்பார். பாஸ்டர் நீங்க அமெரிக்கா முடிச்சுட்டு எங்க வாங்க? ஈரானுக்கு
வாங்க. நான் சொல்ல புரியுதா? இது நடக்கும். அப்புறம் மோசே எங்கே இருக்கிற? நான் இப்பதான் தாய்லாந்துல இருக்கிறேன் மாஸ்டர். சரி நீ சிங்கப்பூர். இதெல்லாம் நடக்கும், உண்மையிலே நடக்கும். இப்ப நீங்க சிரிக்கிறீங்க. 4 நாள் சிங்கப்பூருக்கு போறதா, 4 நாள் சவுதியில போய் மீட்டிங் நடத்துறதான்னு கட்டாயம் இது நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க நம்ப முடியல. இப்போதைக்கு நிறைய பேர் நம்ப முடியல. இந்த பாஸ்டர் இங்க போனாவே ரீல் தான் சுத்துகிறார். கீதல் பாஸ்டர் என்ன சுத்துவார்? ரீல் சுத்துவார். நான் சுத்துற ரீல் எல்லாம் உண்மையா மாறும். இது நடக்கும். இவ்வளவு தைரியம் பேசுறேன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். லட்சக்கணக்கான வாலிபர்கள் எழும்புவார்கள், எழும்பியே தீர்வாங்க. இது யாரும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. நானே மாற்ற முடியாது. யார் மாற்ற முடியாது? இப்ப எங்க ஒய்ஃப் நினைச்சா உங்க ஒய்ஃபு மாற்ற முடியாது. யாருமே என்ன பண்ண முடியாது. இப்ப நீங்களும் நினைச்சா நாங்க விசுவாசிகள் இதை நிரப்பட மாட்டோம், மாற்ற முடியாது. உங்களை மாத்திடுவார், வேற விசுவாசிகளை கொண்டு வந்துடுவார். இப்ப பாஸ்டர் இருந்த திட்டத்தை மாத்திர பாஸ்டர் போய் வேற பாஸ்டர் மாத்திடுவார். நான் சொல்ல புரியுதா? அவருடைய திட்டத்தை எவனுமே என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாது. ஒரு மனுஷனும் அவர் சொன்ன வார்த்தையை மாற்றவே முடியாது. அவரும் மாற மாட்டார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரும் மாற மாட்டாரு. அவர் வார்த்தை மாறுமா? மாறாது. அதனால உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாமே உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும், நிறைவேறும். அதை தடுக்க நிக்கிற, அதை மாற்ற நிக்கிற, அதை அழிக்க நிக்கிற அந்த துஷ்ட மனிதர்கள் தான் என்ன பண்றாங்க, இன்னைக்கு அழிகிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் தான் பண்ணியிருக்கிறேன். சரியா? இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சரி, ஓகே. இங்க சங்கீதம் 34:5 படிங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஏசாயா 60:14 படிங்க. ஏசாயா 60:14 டக்குனு நான் முடிச்சிடுறேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும், உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள் இல்லையே. ஏசாயா 60:21 படி. உன் ஜனங்கள் யாவரும், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. முதல்ல பார்த்தா முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்ய போறாரு. உங்களை பெருக பண்ண போறார், பழுக பண்ண போறார். நீங்க பழுகும்படி பெருகும்படி எது தடையா இருக்குதோ, உங்க முந்தின சீர் நீங்க நல்லா இருந்தீங்க, ஆனா உங்களை உங்க வாழ்க்கைய வனாந்திரமா மாக்கின வல்லமை, அந்த மனுஷ வல்லமை, துஷ்ட வல்லமைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அழிக்கிறார். நம்ம சபையில ஒரு அழிவு உண்டாகும். என்ன அழிவு? துஷ்ட வல்லமை அழிகிறது, பிசாசின் வல்லமைகள் அழிகிறது, மாந்திரீக வல்லமை அழிகிறது, மரணத்தின் வல்லமை அழிகிறது. அத்தனை பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுகிறது. ஆமென். ஒரு கூட்டம் பெருக போகுது. என்ன கூட்டம் பெருக போகுதுன்னா, நீதிமான்களின் கூட்டம். ஆமென். இந்த சபைக்கு வர்ற யாவரும் நீதிமான்களாய் இருப்பீர்கள். இந்த வசனத்தின் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமானாய் இருப்பார்கள். ஒருவேளை பாவத்துல கால் எடுத்து வைக்கலாம், ஏதாவது ஒரு பாவ பழக்கத்தோட ரகசிய பாவத்துல நீங்க கால் எடுத்து வைக்கலாம், ஆனா அந்த பாவம் அழிக்கப்படும். ஆமென். ஒருவேளை சாபத்தோடு இங்க கால் எடுத்து வச்சிருக்கலாம், சாபம் இந்த நாள்ல அழிக்கப்படுகிறது. ஒருவேளை மாந்திரீக வல்லமையோடு நீங்க கால் எடுத்து வச்சிருக்கலாம், மாந்திரீக வல்லமையை கர்த்தர் அழித்து போடுகிறார். ஒருவேளை அநேக துஷ்ட மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு உங்க நன்மைகள், உங்க ஆசீர்வாதத்தை இழந்த நிலையில நீங்க கால் எடுத்து வச்சிருக்கலாம், உங்களை ஏமாத்தினவனை கர்த்தர் அழித்து உங்களுக்குரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆமென். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமானாய் இருப்பார்கள். நீங்க யாவரும், இந்த சபைக்கு வருகிற அத்தனை பேரையும் தேவனாகிய கர்த்தர் நீதிமானாய் மாற்றி அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீதிமானுக்கு எப்படி நீங்க நீதிமானா மாறுறீங்க அப்படின்னா, அங்கே 2 கொரிந்தியர் 5:21 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள்
தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நீங்க தேவனுடைய நீதியாய் மாறும்படி இயேசுக்குள்ள என்ன இல்ல? பாவமே இல்ல. நமக்குள்ள என்ன இல்ல? நீதியே இல்ல, பரிசுத்தமே இல்ல. நமக்குள்ள என்னதான் ஸ்டோர் ஆயிருந்துச்சு? பாவம் ஸ்டோர் ஆயிருந்துச்சா? 2 பேர் வாங்க, யாராவது 2 பேர் வாங்க. இந்த பாப்பா ஃபுல்லா பாவத்துல நிரம்பி இருக்கு. இந்த பாப்பா சரியா சரி சும்மா எடுத்துக்காட்டுக்கிட்ட. இந்த பாப்பா எப்படி நிரம்பி இருக்கிறா? ஃபுல்லா பாவத்துல நிரம்பி நான் வந்து எங்க வந்துட்டா? சர்ச்சுக்கு வந்துட்டா. இவர் வந்து இயேசு கிறிஸ்து. இவர் வந்து இயேசு கிறிஸ்து. இவர் ஃபுல்லா நீதியில நிரம்பி இருக்கிறார். இவர் எதுல நிரம்பி இருக்கிறாரு? நீதியில. இவர் ஃபுல்லா பாவத்திலையும் அநீதியிலையும் சுயநீதியிலையும் சாபத்திலையும் வியாதியிலையும் பலவீனத்திலையும் இவன் என்ன பண்ணி இருக்கிறார்? நிரம்பி இருக்கிறார். இப்ப இயேசு சுகம், பலம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், செழிப்பு, எல்லா நித்திய ஜீவன் எல்லாமே இவருக்குள்ள. இவர் மரணத்தையும் சுமந்துகிட்டு இருக்கிறார். ஆதாம் சந்ததி. சரியா? இவர் பிந்தின ஆதாம். இந்த பிந்தின ஆதாம் என்ன பண்றாருன்னா, இவளை பார்த்து திரும்ப ஏசப்பா திரும்ப. ஓகே, இவன் போய் ஏசப்பா நான் பாவி, என்னால பாவம் செய்யாம இருக்க முடியல. வியாதி என்னால தாங்க முடியல. எங்க அம்மா அப்பா பண்ண அட்டகாசத்தினால, எங்க பாட்டி பண்ண அட்டகாசத்தினால சாபமும் வந்துருச்சு. சாபம் என்னால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. எங்க சொந்தக்காரங்க சாரி வேற யாரோ என்ன பண்ணிட்டாங்க, எங்க குடும்பத்துக்கு விரோதமா ஏதோ மந்திரவாத பிசாசுக்கு ஏவி அந்த பிசாசு தொல்லையை என்னால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஏசப்பா என்னை காப்பாத்து. கத்து, ஏசப்பா என்னை மன்னிங்க, என்னை காப்பாத்துங்க. இப்ப காப்பாத்துங்கன்னு இவன் சொல்லிட்டாளா? சொன்ன உடனே ஏசப்பா நீங்க எனக்காக கல்வாரி சிலுவையில பலியாயிட்டீங்க, நீங்க தான் என் ஆண்டவர். சொல்லு, ஏசப்பா நீங்க தான் என் ஆண்டவர், என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டாளா? சொன்ன உடனே இவகிட்ட இருந்த பாவம், சாபம், வியாதி, பலவீனம் எல்லா பாவமும் டபக்குன்னு ஜெர்சியாக்குள்ள போயிடுச்சு. ஓகே, இப்ப ஜெர்சியாக்குள்ள இருந்த பரிசுத்த நீதி எல்லாமே இந்த பாப்பாக்குள்ள வந்துருச்சு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, உங்க சீன் முடிஞ்சிருச்சு, போயிருக்காங்க. இப்ப அதே போலதான் நாம் அவருடைய நீதியாகும்படிக்கு பாவமே அறியாத அவர்கிட்ட என்ன இல்ல? பாவமே இல்ல. நம்ம கிட்ட என்னதான் இருக்கு? பாவத்தை ஒவ்வொருத்தரும் லோட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சுத்திக்கிட்டு இருக்க. எங்கடா இறக்குறதுனே தெரியாம என்ன பண்ற? சிலர் போய் ஒயின் ஷாப்ல போய் தண்ணி அடிக்கிறான், சிலர் என்ன பண்ற ஸ்மோக் பண்றாங்க, சிலர் என்ன பண்றாங்க சினிமா தியேட்டருக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? பாவத்துள்ள தாங்க முடியல, தாங்க முடியாம இதை பண்றாங்க. இப்ப அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க எங்க போயிடணும்? ஏசப்பாட்ட போய் ஏசப்பா இந்தா புடிச்சுக்கிறீங்க என் பாவத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அவர் வாங்கிட்டு அவருக்குள்ள இருக்கிற நீதி, பரிசுத்தம், சுகம், பலம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் இன்னைக்கு தந்து அனுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஜெர்சியா அந்த இன்னொரு பாப்பா எடுத்தோம்ல, இன்னைக்கு அது உங்களுக்கு நடந்துருச்சு. ஆமென், நடக்க போகுது இல்ல. இந்த பாத்தீங்களா, பார்த்த உடனே நடந்துருச்சு. எபேசியர் 1:3 படிங்க. எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். ஃபர்ஸ்ட் நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதமே இல்லாம வந்தீங்க, இப்ப எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்குள்ள இன்புட் பண்ணிட்டார். உங்ககிட்ட இருந்த மரணம், வியாதி, பலவீனம், சாபம், தரித்திரம் எல்லாத்தையும் இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஆமென். இயேசு பாவி அல்ல, ஆனால் எனக்காக உங்களுக்காக அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதினால் அவர் பாவமாயிட்டார், நான் நீதியாயிட்டேன். ஆமென், அல்லேலூயா. இப்ப நீங்க நீதிமானா பாவியா? நீதிமான். உண்மையா பொய்யா? உண்மை. வெளியே இருக்க தாவீது என்ன நீதிமான். டேனியல் பிரதர், மேரியம்மா வந்து 2 கட்ட நிலைமையில் இருக்கு பாரு, இப்படி சொல்லி நீதிமானா இல்லையா? எல்லாருமே நீதிமான். மனோஜ் பிரதருடைய பையன் தம்பி பேர் என்ன? மெல்வின் பாவியா நீதிமானா?
நீதிமான். எஸ்தர் பாவி தானே, ஒத்துக்க. எல்லாருமே நீதிமன்றம் ஒத்துக்கிறீங்களா? யாராவது பாவி இருக்கீங்களா? இல்ல இல்ல. அவருடைய ஏன்னா எனக்காக அவர் என்ன பண்ணிட்டார், விளைக்கிறைய செலுத்திட்டார். என்னை சர்ச்சுக்குள்ள கொண்டாந்து வச்சு அவருக்கு ஜீவனையும் கொடுத்து பாவியா மாத்துறதுக்காக உங்களை சர்ச்சுல கொண்டாந்து வச்சாரு. நான் கேட்கிறேன், இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் யாரு? நீதிமான். நீதிமானாய் மாற்றுவதற்கு பிதா தம்முடைய குமாரனை அனுப்பி என்னை உங்களை நீதிமானாய் மாற்றி விட்டார். ஆமென், அல்லேலூயா. சரி, இரண்டாவது அது ரோமர் 5:9 படிங்க. நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. யாருடைய இரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்க யாரா மாறிட்டீங்க? நீதிமானா மாறிட்டீங்க. ஆமென். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இருக்கா? பிதா குமாரனை அனுப்பி உங்களை நீதிமானாய் மாற்றுவதற்கு அவர் பிதா குமாரனையே கொடுத்துட்டார். இப்ப குமாரன் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி ரத்தத்தின் மூலமா என்ன எப்படி மாத்திட்டாரு? நீதிமானாய் மாத்திட்டார். இப்ப நியாயப்பிரமாணம் கலாத்தியர் 3:11 படிங்க. டக்குனு படிங்க. கலாத்தியர் 3:11. கலாத்தியர் 5. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாய் மாறுகிறது இல்லை. வெளியரங்கமா இருக்குது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இப்ப நியாயப்பிரமாணமும் டீல் பண்ணுது. இப்ப நியாயப்பிரமாண போதனைகள் தேசத்தின் எல்லா சபைகளிலும் மேக்சிமம் 100க்கு 80% நியாயப்பிரமாண போதனைகள் போதிக்கப்படுது. அந்த போதனைகள் உங்களை யாரா மாத்தாது? நீதிமானா மாத்தாது. உங்களை குற்றவாளியாய் மாற்றிவிடும். குற்ற மனசாட்சி உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஏதாவது பாவத்தையே சிந்திச்சுக்கிட்டு இருக்க வைத்து விடும். அதனால நீங்க நியாயப்பிரமாண போதகத்தை கேட்க கூடாது. நியாயப்பிரமாணத்தை தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். ஆனால் நியாயப்பிரமாண சட்ட திட்டத்தின்படி இப்ப நீங்க வாழ அழைக்கப்படவில்லை. ஆமென். ஆவியின் பிரமாணத்தில் நானும் நீங்களும் நடக்கும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால் நீங்க என்னவா மாற முடியாது? நீதிமானாய் மாற முடியாது. கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் இப்ப 2 பேர் வாங்க. இவரு என்ன பண்றாருன்னா, இப்ப நான் சொல்ற போதனை இவர் ஏத்துக்கிட்டார். இந்த பாஸ்ட் இயேசுவின் ரத்தத்தினாலதான் நீதிமான் சொன்னோடனே இவர் என்ன பண்றாருன்னா, ஏசப்பா நானும் இவரும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாரு, இவரும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாரு. 614 கட்டளையை இவர் என்ன பண்றாருன்னா ட்ரை பண்றாரு. முதல் கட்டளையை ட்ரை பண்றாரு, ஃபெயிலியர். அடுத்த நாள் ட்ரை பண்றாரு, எப்படியோ தப்பி தவறி பாஸ் ஆயிட்டாரு. அடுத்து 2-3 கட்டளையை என்ன பண்ணிட்டாரு, இவரு கடைபிடிச்சிட்டாரு. அப்புறம் தமக்குன்னு அடுத்த நாள் விழுந்துட்டாரு. இவங்க அம்மாட்ட வர்றாரு, அம்மா என்னால என்ன பண்ண முடியல, இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவே முடியலம்மா, என்னை மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. யாரு? ஏனோஸ் கதறாரு. அவனால என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. இப்ப தலைவர் இவர் என்னன்னா 613 கட்டளையிலேயே 612 கட்டளையை கடைபிடிச்சிட்டார். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரே ஒரு கட்டளை மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, போராடிக்கிட்டு இருக்கிறார். அடுத்து 613ஐயும் முடிச்சிட்டார். 613லையும் என்ன பண்ணிட்டாரு, தேறிட்டார். பவுல் மாதிரி. இவர் யார் மாதிரி? பவுல் மாதிரி. இவர் பேதுரு மாதிரி. இவர்னால என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. இவர் என்ன பண்ணிட்டாரு, கடைபிடிச்சிட்டார். இவர் பெருமை வந்துச்சு. பாரு, இந்த ஏரோஸ் ஒரு கட்டளையை கூட கடைபிடிக்கிறது. சர்ச்சுக்கு 9:30 வர சொன்னா 10 மணிக்கு வர்றாரு. பாட்டு பாட சொன்னா ஒரு மாதிரி பண்றாரு. தசமபாகம் கொடுக்க சொன்னா கொடுக்குறாருல. ஜெபிக்க சொன்னா ஜெபிக்கிறாருல. காலை ஜெபத்தை நடத்த சொன்னா நடத்த மாட்டேங்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, எல்லாமே பெர்ஃபெக்ட். 9:30 பாஸ்டர் 9:20க்குலாம் வந்துடுறாரு. பாட்டு பாடணும்.
ஒரு பாட்டு பாடினா 2 பாட்டு பாடுறாரு. இப்ப இவர் எல்லாமே எப்படி இருக்கிறாரு? பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாரு. திடீர்னு ஒரு கட்டளையை மிஸ் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? ஒன்னே ஒண்ணுதான் 613 கடைபிடிச்சு திடீர்னு ஒண்ணுல என்ன பண்ணிட்டாரு? கோட்டையை விட்டுட்டாரு. விட்ட உடனே இப்ப அந்த ஒரு கட்டளை வந்து நிக்குது. ஜான், நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. எங்க இருந்து வாங்க? மீண்டும் 1ஆவது கட்டளையில இருந்து மீண்டும் 614 என்ன பண்ணீங்க? கடைபிடிங்க. அதுக்கு வசனத்தை காமிக்கிறேன். யாக்கோப்பு 2:20 படிங்க. டக்குன்னு படிங்க. யாக்கோப்பு 2:20. வீணான மனுஷனே, இல்ல, அதாவது ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். அப்படி இருக்குமே. இது எப்படி எனில் ஒருவன் அது எத்தனாவது வசனம்? 2:10. 2:10. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும், இங்க பாருங்க, இந்த தலைவர் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால், இப்ப ஒன்னே ஒண்ணுல என்ன பண்ணிட்டாரு? தவறிட்டாரு. எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பார். எல்லாவற்றிலும் இப்ப 613 12 கடைபிடிச்சார்ல, எல்லாமே ஃபெயில். புரியுதா? அப்ப நியாய பிரமாணத்தினால இவர் முயற்சி பண்ணி இவர்னாலே நீதிமானம் மாற முடியல. இவரு முயற்சி பண்ணி ஆரம்பத்துல என்ன ஆகிட்டாரு? என்னால முடியலடா சாமி, என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தினால கழுவிருங்கன்னு சொன்ன உடனே இவர் நீதிமானா மாறிட்டார். இவர் பவுல், நான் பாருடா எல்லா நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்த பரிசேயன்டா, நான் எல்லாத்தையும் கடைபிடிப்பேன் நின்றாரு. 13 முடிச்சிட்டாரு. சரிங்களா? அப்புறம் 1ல கோட்டையை விட்டாரு. டபக்குன்னு இருக்கு. எங்க கொண்டாந்து விட்டுருச்சு? கொடும்பாவி லிஸ்ட விட்டுருச்சு. பாவிகளையும் பிரதான பாவின்னு சொல்றாரா? சொல்றாரு சொல்லியா? சொல்லிட்டு, ஆனா அதே பவுல் சொல்றார், நியாயப்பிரமாண சட்ட திட்டத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் சொல்றாரா? 1 தவறு பண்ண உடனே டபக்குன்னு இந்த நியாயப்பிரமாணம் கொண்டு கொடும்பாவியில விட்டுருச்சு. என்ன பாவியில? பிரதான பாவி. என்ன பாவி? பிரதான பாவியா இவரை மாத்தி விட்டுருச்சு. இப்ப யாரெல்லாம் பிரதான பாவியா மாற விரும்புறீங்க? நியாயப்பிரமாணத்தினால யாரெல்லாம் நீதிமானம் மாற விரும்புறீங்க? நியாயப்பிரமாணம் உங்களை கொண்டு எங்க விட்டுரு? பிரதான பாவியா விட்டுரு. ஆனா கல்வாரி சிலுவை, இவர் வந்து எங்க வந்துட்டாரு? சிலுவைட்ட வந்துட்டார். சிலுவைட்ட வந்த உடனே இவர் நீதிமானம் மாறிட்டார். இப்ப இவர் பாக்குறாரு, ஏரோசு எப்படி நீதிமானம் மாறின? அட போடா இல்லையா, 612 கட்டளை கடைபிடிச்சு நீதிமானம் மாற முடியாது. நேரப்போ ஏசப்பா உங்க கிருபைக்காக உங்க ரத்தத்தினால கழுவுன பாவின்னு ஒத்துக்கிற அப்படி மட்டும் சொல்லுன்னு இவர் சுவிசேஷம் யாருக்கு சொல்றாரு? சாருக்கு சொல்றாரு. இவர் உணர்ந்து ஏசப்பாட சொன்ன உடனே இவரும் நீதிமானாய் மாறிவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. 2 பேருக்கு வணக்கம். இப்ப இவங்க 2 பேரும் ஏன் எடுத்தேன்னா, இந்த 2 கூட்டம் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த 2 கூட்டம் என்ன பண்றீங்க? உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க சினிமா பார்க்க மாட்டேன் 2 நாள் பார்க்கல, 3ஆவது நாள் டபக்குன்னு என்ன பண்ணிருக்கீங்க? பார்த்து சீரியலா? ஓ சீரியல் பார்க்க பாஸ்டர் பிரசவம் சீரியல் பார்த்த கர்த்தர் கண்ணை நோண்டுவார், நீ பரலோகத்துக்கே போக மாட்ட. ஐயோ பரலோகத்துக்கு போக மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல் பார்க்க மாட்டேன். எத்தனை மணிக்கு சீரியல் போடுறாங்க எனக்கு எதுவுமே தெரியல. என்ன சீரியல் எத்தனை மணிக்கு? சும்மா சொல்லுங்க. 24 மணி நேரமா? இது வேறையா? 24 hours இதை போடுறானுங்க. டிவி இல்லையா? எனக்கு ஒன்றுமே தெரியும். 24 hours சீரியல் ஓடுதா? சரி. அப்ப இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப காலையில தீர்மானம் எடுக்கிறீங்க. யாரை எடுத்துக்கலாம்? யாருமே வேண்டாம், சண்டைக்கு வந்துருக்கீங்க. எக்ஸ்னு ஒரு ஆள், இந்த அம்மா. ஓகே, இந்த அம்மா ஜெயராணி அம்மாவை எடுத்துருவோம். உட்காருங்கம்மா. இப்ப ஜெயராணி அம்மா என்ன பண்றாங்கன்னா, இந்த பாஸ்ட் சீரியல் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சீரியல் பார்த்தா எங்க போயிடுவா? நரகத்துக்கு போயிடுன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டேன் தீர்மானம் எடுத்து ஒரு 3 நாளைக்கு என்ன பண்ணிட்டாங்க? பார்க்காம இருந்தார். 4ஆவது நாள் நமக்கு லேசா ஐயோ பார்க்க கூடாதுன்னு வந்துட்டாங்க. 5ஆவது நாள் ஒரு 10 நிமிஷம் பார்க்குறாங்க. சனிக்கிழமை ஃபுல்லா சீரியல். ஞாயிற்றுக்கிழமை வருது, செத்தண்டா இன்னைக்கு எப்படி பரலோகம். புரியுதா? நியாய பிரமாணம் உங்களை எதுக்குள்ள கொண்டு போயிடும்?
உங்க சுய முயற்சியினால நீங்க ஒரு பாவத்தை விடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடியாது. ஆமென். ரோமர் 8:1 படிங்க. ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஆமென். அல்லேலூயா. என்ன பிரமாணம்? கிறிஸ்து இயேசுவினாலே கல்வாரி சிலுவை பலியினாலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரமாணம் என்னை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலையாக்கிற்று. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாவத்து மேலே எனக்கு அதிகாரம் இருக்கு, மரணத்தின் மேலே அதிகாரம் இருக்கு. நீங்க மரணத்தை ஜெயிச்சவங்களா இல்லையா? ஜெயித்தா தான் அவருடைய வருகையில நம்ம என்ன பண்ண முடியும்? எடுத்துக்கொள்ளப்பட முடியும். மரணத்தை இயேசு ஜெயித்தாரா இல்லையா? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இப்ப எலியா மரணமே இல்லாம எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? இப்ப அவருக்கு மரணத்தின் மேல அதிகாரம் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த எலியாவுக்கு மரணத்தின் மேல என்ன இருந்தது? அதிகாரம் இருந்தது. இன்னைக்கு மரணம் கல்வாரி சிலுவையில முடிக்கப்பட்டுச்சு. எனக்கும் உங்களுக்கும் மரணத்தின் பேரிலே அதிகாரம் இருக்கிறது. ஆமென். நீங்க நீதிமானா இருக்கிறவர். இயேசுவின் ரத்தம் நீதிமான மாற்றிருச்சு. இப்ப கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம், பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணிருச்சு? விடுதலை ஆக்கிருச்சு. இப்ப எனக்குள்ள வாழ்றது யார்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? உங்களுக்குள்ள வாழ்றது யாரு? இயேசு. நீங்க யாருக்குள்ள இருக்கீங்க? இயேசுக்குள்ள போய் நீங்க மறைஞ்சுக்கிட்டீங்க. இயேசு உங்களுக்குள்ள மறைஞ்சிட்டார். ஆமென். வெளியேயும் யாருதான்? உள்ளேயும் யாருதான்? இயேசு. வாழ்றது யாரு? இல்ல நீங்க இல்ல. இதை யார் சொன்னா? பவுல் சொன்னா. யாரு? நியாயப்பிரமாணி. எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கற்று தேர்ந்த பவுல் சொல்றார், இனி வாழ்வது நான் அல்ல. அவனுக்கு 7ஆம் அதிகாரத்துல போராட்டம், மாம்சம் போராடிக்கிட்டு இருக்கா. என்னடா போராட்டம்? எப்படி ஜெயிக்கிறது? அவர் தான் சொல்றாரு, பவுல் தான் சொல்றாரு. ரோமர் 8:2. மீண்டும் பண்ணி அதே வசனத்தை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்ன பண்ணிருச்சு? விடுதலை ஆக்கிருச்சு. ஆமென். அல்லேலூயா. இப்ப நான் எப்படியா நீதிமானா மாறுறது? இப்ப சொல்றல சத்தியத்தை, இந்த சத்தியத்தை ஆம்னு ஏத்துக்கிட்டா நீதிமான். அது எப்படி நீதிமான ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரு? பாவிகள். பாவிகள் நீதிமான்களின் சபையிலே நிலை நிற்க. புரியுதா? சபையிலே நிலை நிற்க முடியுதுன்னா பாவிகளுக்குரிய சபை இருக்கு. பாவிகளுக்குரிய சபை இருக்கு. எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகணுமா அல்லது வேற எங்கேயாவது போறீங்களா? 2 ட்ரெயின் நிக்குது உங்களுக்கு முன்னாடி. 2 ட்ரெயின் நிக்குது. பரலோகம் போற ட்ரெயின், இன்னொரு ட்ரெயின். எந்த ட்ரெயின்ல ஏற போறீங்க? பரலோகம் போற ட்ரெயின்ல ஏறிடலாமா? ஆமென். அல்லேலூயா. ஏறிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இப்ப ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டீங்க, ஏறி உட்கார்ந்துட்டீங்க. நீங்க ட்ரெயினை நகர்த்த வச்சிருக்கீங்க, இங்க எங்கேயும் ஓட வச்சிருக்கீங்க. நீ பாட்டு இருந்தா போதும். சென்னையில கொண்டு இறக்கணும்னா சென்னையில ட்ரெயினை இறக்கி. ஆமென். இயேசுக்குள்ள போயிட்டீங்கன்னா இயேசு உங்களை பரலோகம் கொண்டு போயிடுவா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனை எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. நியாயப்பிரமாண போதனை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆமென். இயேசு கட்டாய பரலோகத்துக்கு கொண்டு போயே தீர்வார். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்ப ரோமர் 3:24 ஒரே ஒரு வசனம் படிக்க, டக்குனு படிக்க. இலவசமாய் கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். இலவசம். இதுக்கு நீங்க எந்த விலைக்கிழமை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போதனையை விசுவாசித்தால் போதும். விசுவாசித்தால் நீங்க எப்படி மாறிடுவீங்க? நீதிமானாய் மாறிடுவீங்க.
வேற முயற்சி பண்ணீங்கன்னா நீதிமானா மாற முடியாது. ஆமென். சரி, இப்போ நீங்க நீதிமானாகிய உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம்னு டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன், 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொருத்தர் மேல எப்படி இருக்குதாமா? நோக்கமா. நீதிமானா நீங்க என்னடா சொல்ற? அப்பா வீடு வேணும் தருவார், அப்பா அபிஷேகம் வேணும் தருவார். நீதிமான்கள் மேல் ஒவ்வொருத்தர் மேல நீங்க நீதிமானா இல்லையா? நீதிமான். பாவினா அவருடைய கண்ணு எப்படி இருக்கு? பாவத்தை பாராத சுத்த கண்ணு. திருப்பிக்கிறார். இல்ல பாவி இல்லையில நீதிமான் தானே. அப்ப கர்த்தருடைய கண்கள் உங்க மேல எப்படி இருக்குது? நோக்கமாய் இருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக்கிறது. ஆமென். உங்க வாழ்க்கையில தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார், உங்களை ஆசீர்வதித்தே தீர்வார். நீதிமானை ஆசீர்வதிக்காம விடுவாரா? சங்கீதம் 72:7 படிங்க. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அவருடைய நாட்களில், அவருடைய நாள்னா கடைசி நாள், கடைசி நாட்கள்ல யார் செழிப்பாங்க? பாவியா நீதிமானா? நீதிமான் செழிப்பான். நீங்க கட்டாயம் செழிப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய கண்கள் உங்க மேல என்ன எப்படி இருக்குது? நோக்கமா இருக்கிறது. நீங்க செழிப்பீங்க. உங்க கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். ஆமென். நீங்க நீதிமான்ங்கிற சத்தியத்துக்குள்ள, இந்த எல்லைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? சத்தம். இப்ப நிறைய வீட்டுல என்னது? கூக்குரலின் சத்தம், சண்டையின் சத்தம். ஏன்னா ஒருத்தர் நீதிமான், இன்னொருத்தர் நியாயப்பிரமாணி. சரியா? இந்த நியாயப்பிரமாணி என்ன பண்ணுவார்னா, நீ இப்படி பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? ஒரே வீடுதான், ஹஸ்பண்ட் வந்து நியாயப்பிரமாணி, குறை கண்டுபிடிச்சுட்டே இருப்பார். நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், பேசுறா குத்தம், பார்த்தா குத்தம், எல்லாமே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நீ என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏத்துக்கிறேன். அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா? ஓகே. இன்னைக்கு மாற்றம் உண்டாகிறது. ஆமென். எல்லாருமே நீதிமான். சொல்லுங்க. எங்க வீட்டுல 4 பேருமே நீதிமான். நானும் நீதிமான், எங்க ஜெர்சியாவும் நீதிமான், ஜானசி நீதிமான், எலிசபெத் நீதிமான். யாருமே யாரையும் என்ன பண்ண மாட்டோம், குற்றப்படுத்த மாட்டோம். இப்ப 4 பேருமே நியாயப்பிரமாணி. நான் ஒரு வசனத்தை எடுத்து நிக்கிறேன். வசனம் இப்படி சொல்லுகிறது அல்லவா? ஜெர்சியா நீ ஏன் இப்படி பண்ணினா? அவ ஒரு வசனம், பாஸ்டர் நீங்க பாஸ்டர் இருக்கீங்கல்ல, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது அல்லவா, நீங்க எப்படி பண்ணீங்க? எங்க ஒய்ஃப், நீங்க பிரசங்கம் மட்டும் பண்றீங்க, வசனம் இப்படி சொல்லு. இப்ப 4 பேர் நியாயப்பிரமாணியா இருந்தா குடும்பத்துக்குள்ள என்ன வரும்? சண்டை வரும். 4 பேருமே நீதிமானா இருந்தா உங்க வீட்டுக்குள்ள என்ன வரும்? சமாதானம், சந்தோஷம். நீதிமான்னா உங்க வீட்டுக்குள்ள கம்பீர சத்தம். ஆமென். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். சங்கீதம் 92:12. அப்படியே எல்லாரும் எழும்புவோம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அடுத்து துன்மார்க்கர், நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராயிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். நீங்க நீதிமான்னா தைரியமா இருக்கணும். ஆமென். என்ன நான் நீதிமானா இருக்கேன், என்கிட்ட என்ன இல்லை, நீ பாடி நீ அப்படி பண்ணாய் இப்படி பண்ணேனா தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? நீங்க என்னை குற்றம் சாட்டீங்கன்னா நீங்க தான் குற்றவாளியா மாறுவீர்கள். குற்றம் சாட்டுறீங்களா இல்லையா? என்னை குற்றம் சாட்டினா யார் குற்றவாளியா மாறிடுவீங்க?
உனக்கு விரோதமாய் பேசப்படும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம். இப்ப குற்றப்படுத்தி பேசுங்க, நீங்க தான் குற்றவாளியா மாறுவீங்க. அப்ப நீங்க நீதிமானா இருந்தா அது என்ன எடுக்கிறதுன்னா நீங்க தான். நீங்க நீதிமானா இருக்கிறீங்கன்னா உங்களை யாருமே என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்த முடியாது. உங்களை குற்றப்படுத்துறவன் தான் குற்றவாளியா மாறுவானே தவிர நீங்க குற்றவாளியா மாற முடியாது. ஏன்னா உங்க பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்று. உங்க பாவம் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமாய் உங்க பாவத்தை என்னை விட்டு உங்களை விட்டு விலக்கி விட்டார். பாவத்துக்கு எனக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பதுதான் நீதிமானின் வாழ்க்கை. ஆமென். அதுக்காண்டி நீதிமானின் வாழ்க்கையில பாவம் செய்யறது இல்ல. ஒரு பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ வைப்பதுதான் அந்த கல்வாரி சிலுவை மரணத்தின் ஆசீர்வாதம். ஆமென். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் இந்த பூமியில் நானும் நீங்களும் கரை திரை பிழையற்றவர்களாய் அப்பழுக்கற்றவர்களாய் இந்த உலகத்துல பாவமே இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதுதான் நீதிமானின் வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க முந்தின சீரை பார்க்கிறோம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், யாரு வேணாலும் குற்றப்படுத்தி இருக்கலாம். இப்ப உங்களை தேவன் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். உங்களை ஒருத்தரை என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்த முடியாது. உங்க மனசாட்சி உங்களை என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்த முடியாது. இயேசுவின் ரத்தம் கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாய் என்னையும் உங்களையும் மனசாட்சி செத்த கிரியைகளை நீக்கி சுத்திகரித்து என்னை அவருக்கு ஊழியக்காரனாய் மாற்றி இருக்கிறது. ஆமென். ஒவ்வொருவரும் உங்க மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிக்கப்பட்டாதான் நீங்க என்ன பண்ண முடியும், தைரியமா ஊழியம் செய்ய முடியும். இப்ப பிரசங்கம் பண்றேன்னா 10 பேர் 10 விதமா சொல்லுவான். ஆனா ஒருத்தனை என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்த முடியாது. இன்கேஸ் என்னை எடுத்துட்டு நீங்க இந்த ஸ்தானத்துல நிக்கிறீங்க, உங்களை ஒருத்தர் குற்றப்படுத்துறான்னா அவன் தான் குற்றவாளியா மாறுவான், நீங்க நீதிமான். ஆமென். சொல்லுங்க. நான் எல்லாம் தலைமையில கைவிங்க. நான் கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாய் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். நான் செழிப்பேன், பனையை போல செழிப்பேன். என் வீட்டுல பொக்கிஷம் இருக்கும். நான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பேன். என் சிரசின் பேரில் ஆசீர்வாதம் இருக்கிறது. என் வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. என் பாதை ராஜபாதையா இருக்கும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால நீதிமானுக்குரிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் இயேசுவின் நாமத்தில் சுதந்தரித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா.